வணக்கம். நீங்க இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு பகுதி ம், உண்மையிலேயே ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒண்ணு. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். கண்டிப்பா. இது ஓஷோவோட கருத்துகள்ல ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. ஆமா, இது ஓஷோவோட மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை புத்தகத்தோட முதல் அத்தியாயம். ஆரோக்கியத்தின் வரையறை. தலைப்பு அப்படி இருந்தாலும் இது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பத்தி பேசல. கரெக்ட். இது நம்ம வாழ்றோமா இல்ல வெறும் இருக்கோமாங்கிற கேள்விய ரொம்ப ஆழமா எழுப்புது. அதேதான். இந்த பகுதியில ஓஷோ சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறுமனே உயிர் வாழ்றதுக்கும் உண்மையிலேயே வாழ்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ம். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது தான் நம்மளோட நோக்கம் இப்போ. சரிதானே? என்ன சொல்றீங்க? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எடுத்த எடுப்பிலேயே ஓஷோ ஒரு போடு போடுறாரு. பெரும்பாலான மனிதர்கள் வாழ்வதற்கு பதிலா செடி கொடிகளை போல இருக்கிறாங்க அப்படின்னு. இது என்ன அர்த்தத்துல சொல்றாரு? கொஞ்சம் விளக்கமா பாப்போமா? ஆமா. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது? ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்னா, சொல்லுங்க. நம்ம தினமும் செய்யற விஷயங்கள், சும்மா சுவாசிக்கிறது, சாப்பிடுறது, வேலைக்கு போறது, அப்புறம் வயசாகிறது, இதெல்லாம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. அது வெறும் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். ஆமா, அவர் இத தொட்டிலிருந்து கல்லறை வரை மெதுவாக செல்லும் 70 வருடம் மரணம்னு சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கு. உண்மைதான். அது கொஞ்சம் கடினமா தான் தெரியுது. ஆனா அவர் பாயிண்ட் என்னன்னா, சொல்லுங்க. நாம இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாத, வெறும் இயந்திரத்தனமான வாழ்க்கையை நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறோம்னு சொல்றாரு. அதுதான் இன்னும் கொடுமையான விஷயம். ஓ, அப்படியா சொல்றாரு? நாம இத மற்றவர்களிடமிருந்து கத்துக்கிறோனா? ஆமா. ஓஷோவோட பார்வையில நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிற இந்த அன்றாட நிகழ்வுகள் வெறும் உயிரியல் செயல்பாடுகள் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் உண்மையிலேயே வாழ்வதற்காக பிறந்திருக்கிறான். ஆனா பல சமயங்கள்ல அந்த வாய்ப்ப அவன் நழுவ விட்டுடுறான். ம். வெறும் சுவாசம், உணவு, முதுமை, அப்புறம் சாவ நோக்கிய பயணம் இது வாழ்க்கை இல்லைங்கிறாரு. இது ஒரு நீண்ட மெதுவான மரணப் பயணம். அவர் சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா, நாம இப்படி மெதுவா செத்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களால சூழப்பட்டிருக்கோம். சரி. குழந்தைங்க பாருங்க, இயல்பாவே தங்கள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து கத்துக்குவாங்க. அது அவங்க இயல்பு. ஆனா துரதிர்ஷ்டவசமா நாம இறந்தவர்களால சூழப்பட்டிருக்கிறோம்னு அவர் சொல்றாரு. அதாவது உண்மையா வாழாத மனிதர்களால. ஓஹோ. அதனால அவங்க கிட்ட இருந்து சாகுறது எப்படின்னு தான் கத்துக்கிறோம்னு ஒரு கூர்மையான விமர்சனத்தை வைக்கிறாரு. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ குழந்தைங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிறது எல்லாமே தப்பாயிடுமா? அவர் அவர் என்ன சொல்ல வராரு? இல்ல. அப்படி ஒட்டுமொத்தமா எல்லாம் கத்துக்கிறதும் தப்புன்னு சொல்லல. ஆனா நம்ம சமூகத்துல பெரும்பான்மையானவங்க ஓஷோ சொல்ற அந்த உண்மையான வாழ்க்கைய வாழாம, ம். ம். வெறும் சம்பிரதாயத்துக்காக ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைய வாழ்றாங்க. அந்த சூழல்ல வளர்ற குழந்தைங்களும் அதையே தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அது சரிதான். அன்பு, சந்தோஷம், விளையாட்டுத்தனம் இல்லாம வெறும் கடமைக்காக பயத்தோட, கவலையோட வாழ்ற பெரியவங்கள பார்க்கும்போது, குழந்தைங்களும் அதையே நகலெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ம். அந்த அர்த்தத்துல தான் நாம இறந்தவர்களிடமிருந்து கத்துக்கொள்கிறோம்னு சொல்றாரு. இது சமூகத்தோட ஒரு ஆழமான விமர்சனம். புரியுது, புரியுது. அப்போ இந்த செடி மாதிரி இருக்கிறது, மெதுவா சாவுறது எல்லாம் இல்லன்னா, உண்மையான வாழ்க்கைனா என்னன்னு ஓஷோ சொல்றாரு. இங்க தான் அந்த அந்த வயதாவதுக்கும் வளர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்த சொல்றாரு இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. ஆமா. இங்கதான் ஓஷோவோட மைய கருத்து வருது. வயசாவது, அதாவது growing old. இதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல. ஆமா, அது தானா நடக்குது. எல்லா விலங்குகளும் வயசாகுது. மனுஷனும் வயசாகுறான். இது இயல்பு. ஆனா வளர்வது growing up, அதாவது உள்முகமா, அனுபவத்துல, புரிதல்ல ஆழமாகிறது. இது மனிதர்களுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு சிறப்புரிமை, ஒரு பிரிவிலேஜ் என்கிறார். ஒரு சிறப்புரிமையா? ஆமா. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, ரொம்ப குறைவான பேர் தான் இந்த உரிமைய உணர்ந்து அதை எடுத்துக்கறாங்க. அதை கிளைம் பண்றாங்க. ஓ! பெரும்பான்மையானவங்க முதல் வழிய, அதாவது வெறும் வயசாகி இறந்து போற வழிய தான் தேர்ந்தெடுக்கறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான வேறுபாடுங்க. வளர்வது ஒரு சிறப்புரிமை. ஆனா நம்ம அத கேட்டு வாங்கணும், கிளைம் பண்ணணுங்கிறது புதுசா இருக்கு. அப்போ இந்த வளர்ச்சிங்கிறது எப்படி நடக்கும்? வெறுமனே அனுபவங்கள் சேர்றது மட்டும்தானா? இல்ல வேற எதுவும் இருக்கா? அது மட்டும் இல்ல. வளர்வதுங்கிறது ஓஷோ பார்வையில ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையோட மூலத்துக்குள்ள ஆழமா போறது. வாழ்க்கையோட மூலத்துக்கா? ஆமா. மரணத்தை நோக்கி வேகமா போறதுக்கு பதிலா மரணத்துக்கிட்ட இருந்து விலகி போறது. இது வருஷ கணக்குல இல்ல, வயசுல இல்ல. அப்போ எதுல இருக்கு? அனுபவத்தோட ஆழம், விழிப்புணர்வு,
சுய புரிதல் இதுல இருக்கு. நீங்க வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு ஆழமா போறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க மரணத்தை விட்டு விலகி இருக்கீங்க. ஓஹோ. அதாவது உடல் ரீதியான மரணம் வரும், அது நிச்சயம். ஆனா நீங்க சாகறதில்ல. ஏன்னா நீங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டீங்க ஒரு முழுமையான வாழ்க்கைய. இது ஒரு உள்நிலை மாற்றம். அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஓஷோ சொல்றது இன்னும் ஒருபடி மேல போகுதே. என்ன சொல்றாரு? வாழ்க்கைக்குள்ள ஆழமா போக போக நம்ம உள்ள இருக்கிற இறப்பின்மைய, இம்மோர்டாலிட்டி நம்ம உணர்வோன்னு சொல்றாரு. மரணம் என்பது வெறும் ஆடைகளை மாற்றுவது போல, ஆமா. வீடுகளை மாற்றுவது போல, வடிவங்களை மாற்றுவது போல எதுவும் உண்மையில் இறப்பதல்லை. மரணம் என்பதே ஒரு பெரிய மாயை என்கிறார். இது எப்படி சாத்தியம்? உடல் அழிஞ்ச பிறகும் இறப்பின்மையா? அதெப்படி? நல்ல கேள்வி. இங்க ஓஷோ உடல் ரீதியான மரணம் இல்லைன்னு சொல்ல வரல. அது இருக்கு. நம்ம உடம்பு அழியக்கூடியதுதான். அதுல சந்தேகம் இல்ல. சரி. ஆனா நான் அப்படின்னு நாம நினைக்கிற உணர்வு, நம்மளோட சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ், அது உடம்போட அழிஞ்சு போறதில்லைங்கிறது தான் அவர் கருத்து. அவர் மரணத்தை ஒரு முடிவா பார்க்காம ஒரு தொடர்ச்சியா பார்க்கறாரு. ஒரு தொடர்ச்சியா? ஆமா, ஒரு உருமாற்றமா பார்க்கறார். நீங்க சொன்ன மாதிரி ஆடைகளை மாற்றுவது போல. பழைய சட்டை போனா புது சட்டை போடுறோம் இல்லையா? ஆமா. அது மாதிரி இந்த உடலுங்கிற வடிவம் போனாலும் உள்ள இருக்கிற உயிர் சக்தி, அந்த சைதன்யம் வேறொரு வடிவத்தை எடுக்குது அல்லது மூலத்தோட இணையுதுங்கிறது தான் அவர் பார்வை. அது அழியறதில்ல. அப்போ இந்த வளர்வதுக்கும் இந்த இறப்பின்மையை உணர்றதுக்கும் என்ன நேரடி தொடர்பு? எப்படி அது கனெக்ட் ஆகுது? நேரடி தொடர்பு இருக்கு, நிச்சயமா இருக்கு. நீங்க வெறும் வயசானீங்கன்னா, அதாவது வாழ்க்கைய மேலோட்டமா பயத்தோட கவலையோட வாழ்ந்தீங்கன்னா, மரணம் ஒரு பயங்கரமான முடிவா தெரியும். ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நீங்க உண்மையிலேயே வாழவே ஆரம்பிக்கல. ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். சரி. ஆனா நீங்க வளர்ந்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கணத்தையும் விழிப்புணர்வோட ஆழமா முழுமையா அனுபவிச்சீங்கன்னா, நீங்க வாழ்க்கையோட இயல்பையும் அதுக்குள்ள இருக்கிற அந்த நிரந்தரமான ஒன்றையும் உணர ஆரம்பிப்பீங்க. சைத்தன்யத்தை சொல்றீங்களா? அதேதான். அப்போ உடல் அழிஞ்சாலும் அந்த உள் அனுபவம், அந்த உணர்தல் உங்க கூடவே இருக்கும். மரணம்ங்கிறது ஒரு கதவு மாதிரி தெரியும். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வழி. அது ஒரு எதிரி இல்ல, ஒரு நண்பன் புரிய ஆரம்பிக்கும். ஓஹோ. அந்த புரிதல் தான் மரண பயத்தை போக்குது. அது ஒரு மாயைன்னு உணர வைக்குது. ஏன்னா எது உண்மையோ அது சாகிறதில்ல. இது ரொம்ப ஆழமான கருத்து. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க ஓஷோ ஒரு மரத்தோட ஊமையை பயன்படுத்துறாரு இல்லையா? ஆமா ஆமா. மரம் மேல வளர வளர அதோட வேர்கள் ஆழமா போகணும் சொல்றாரு. அது எப்படி இந்த வளர்வதுங்கிற கருத்தோட பொருந்தது? ஆமா, அந்த மரத்தோட ஊமை ரொம்ப அழகானது, ஆழமானதும் கூட. ஒரு மரம் வானத்தை நோக்கி எவ்வளவு உயரமா வளருதோ, 100 அடி 150 அடி, அதே அளவுக்கு அதோட வேர்கள் பூமிக்குள்ள ஆழமா போகணும். போகலைன்னா என்ன ஆகும்? நிக்காது இல்லையா? விழுந்துரும். அதேதான். அப்போதான் அந்த மரம் நிலையா நிக்க முடியும். காத்து புயல்ல சாயாம இருக்க முடியும். சின்ன வேர்களை வச்சுக்கிட்டு 150 அடி உயரம் மரத்தை பார்க்க முடியாதுன்னு ஓஷோ சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, அது மரத்துக்கு புரியுது. ஆனா மனுஷ வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? நம்மளோட வேர்கள் எது, நம்மளோட உயரம் எது, அத கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. இங்க உயரம்ங்கிறது நம்மளோட வெளிப்புற வாழ்க்கை. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட வெற்றி, புகழ், செல்வம், சமூக அந்தஸ்து, நம்ம சாதனைகள் இதெல்லாம். ஓகே. வேர்கள்ங்கிறது நம்மளோட அக வாழ்க்கை, உள்ளுக்குள்ள நடக்கிறது. நம்மளோட தியானம், சுய விழிப்புணர்வு, நம்மளோட அமைதி, புரிதல், வாழ்க்கையோட ஆழமான தொடர்பு, இதெல்லாம் தான் வேர்கள். புரியுது. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வெளிப்புறத்துல உயரமா வளரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாதிக்கணும், புகழ் அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அது தப்பில்ல. ஆனா அதுக்கு தேவையான ஆழத்தை, அந்த வேர்களை மறந்துடுறாங்க. இல்லைன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அதனால என்ன ஆகுது? சின்ன காத்தடிச்சாலே, அதாவது வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தாலே அவங்க ஆட்டம் கண்டுடுறாங்க, விழுந்துடுறாங்க, மனசு உடைஞ்சு போகுது. சரிதான். ஏன்னா அவங்களுக்குள்ள ஆழமான பிடிப்பில்ல, அந்த வேர்கள் இல்ல. உண்மையான வளர்ச்சிங்கிறது வெறும் வெளிப்புற உயரம் மட்டும் இல்ல, அதுக்கு சமமான ஆழமும் வேணும். ரெண்டும் ஒன்னா போகணும். பேலன்ஸ் முக்கியம். பேலன்ஸ். வேர்கள் எவ்ளோ ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் மரம் உயரமா உறுதியா நிக்க முடியும்.
அது மாதிரி நம்மளோட அக வாழ்க்கை எவ்வளோ ஆழமா அமைதியா விழிப்புணர்வா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட வெளிப்புற வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதா நிலையானதா இருக்கும். இதுதான் அந்த ஓமையோட சாராம்சம். இது வெறும் உருவகம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஓஷோ இந்த பகுதியில நாம அன்றாடம் வாழ்றதா நினைக்கிற வாழ்க்கைக்கும் உண்மையிலேயே வாழ்றதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காட்டுறாரு இல்லையா? ஆமா. வெறும் உடம்பால வயசாகிறதுக்கும் உள்ளுக்குள்ள அனுபவத்தால புரிதலால வளர்றதுக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்றாரு. அப்படி வளர்றது தான் மரணத்தோட பயத்தை போக்கி ஒரு விதமான இறப்பின்மைய உணர வைக்கும்னு சொல்றாரு. மிகச்சரி. இந்த உள் வளர்ச்சிக்கு மரத்துக்கு வேர் மாதிரி நமக்கு ஆழம் ரொம்ப முக்கியம்னு அந்த ஊமைய மூலமா அழகா சொல்றாரு. சரியா நான் புரிஞ்சுக்கிட்டது? மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது நம்ம வழக்கமா ஆரோக்கியம், வெற்றி, வாழ்க்கை பத்தி வச்சிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் கேள்வி கேக்குது. ஆமா, அது உண்மைதான். ஆரோக்கியம்னா நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, அது வளர்ச்சியோட சம்பந்தப்பட்டதுன்னு ஓஷோ சொல்றாரு. வெறும் 70 வருஷம் இருந்துட்டு போறது வாழ்க்கை இல்ல, அது ஒரு பெரிய வாய்ப்பை வீணாக்குறது. உண்மை. நம்ம எல்லாரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. நான் வெறும் வயசாயிட்டு இருக்கேனா இல்ல உண்மையிலேயே வளர்ந்துட்டு இருக்கேனா? இந்த கேள்விதான் சுய பரிசோதனைக்கு வழிவகுக்கும். நிச்சயமா. ஓஷோவோட நோக்கம் ஆரோக்கியத்துக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்மள ஒரு வித்தியாசமான ஆழமான வாழ்க்கையை நோக்கி திருப்புறதும் தான். அந்த வளர்ச்சிங்கிற சிறப்புரிமைய நாம கேட்டு பெறணும்னு அவர் சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, வளர்வது ஒரு தேர்வு, நம்மளோட உரிமை. ஆனா அதை நாம தான் கேட்டு வாங்கணும். கிளைம் பண்ணணுங்கிற கருத்து ரொம்ப முக்கியமானது. இத கேக்குற நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம். மாற்றத்தை கொண்டு வரும். நாம எல்லாரும் தினமும் வயசாயிட்டு தான் இருக்கோம். ஆனா எத்தனை பேரு மனதளவுல உணர்வு அளவுல வளர்றோம்? இதை யோசிக்கிறதுக்கே இந்த உரையாடல் ஒரு தூண்டுகோலா இருக்குன்னு நம்புவோம். இந்த ஆழமான சிந்தனைகளை தூண்டும் பகுதியை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது நிச்சயம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கும், பல சிந்தனைகளை தூண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.